அகர் அகர் இல்லாமல் ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் ஒரு ஸ்வீட் செய்யலாம். அதுக்கு 1 லிட்டர் அளவு சீம்பால் எடுத்துருக்கேங்க. அதில் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் சர்க்கரை கூடையோ குறையோ சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையணும். அப்போ தான் உங்களுக்கு அடியில் போய் சர்க்கரை தேங்கி நிற்காது. அதுக்கப்புறம் 2 பீஸ் அளவு சுக்கு, 1 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூடவே நான் ஒரு 5 பீஸ் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து கொரன்னு அரைச்சி நம்ம பால்குள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதில் நம்ம இந்த பாத்திரத்தை மேலே வச்சு கேஸ்கெட் இல்லாமல் மூடி போட்டு 15லேருந்து 20 நிமிஷம் போல் குக் பண்ணுங்கள். இடையில ஸ்டீம் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பரான சீம்பால் ரெடி. வாயில் வச்சு பார்த்தா சுவையோ சுவை.